வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புரிந்து கொண்டேன் காதலை. கதைக்குள்ள போலாமா? என்னங்க, என்ன இது காலங்காத்தால சேர்ல உட்காந்துட்டு புத்தகம் படிச்சிட்டு இருக்கீங்க? நளினி, இது காதல் கவிதைமா. என்னது காதல் கவிதையா? ஆமா நளினி, நேத்து எங்க ஆபீஸ் பக்கத்துல இருந்த லைப்ரரிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு புக்கை பார்த்தேன். சும்மா கொஞ்ச நேரம் புரட்டினேன். அதுக்கப்புறம் இந்த கீழே வைக்கவே மனசு வரல. அதுதான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆஹா, காதலை பத்தி இந்த கவிஞர் எப்படி வர்ணிச்சு எழுதியிருக்காரு பாரு. ஆ, அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல எழுந்து குளிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்புங்க. அப்புறம் உங்க ஆபீசரே உங்களை வர்ணிச்சிடுவாரு கண்ட பேச்சுல என்று சிரித்தாள். ஏய், கிண்டலா? சரி, அது இருக்கட்டும். காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறது காய போடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எனக்கு இந்த காதல் கத்திரிக்கால நம்பிக்கையே இல்லை. ஏம்மா அப்படி சொல்ற? நாம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாலையா? அதுக்கு இல்லைங்க, எனக்கு இந்த காதல் எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அது என்னன்றதும் ஒரே குழப்பம்தான். அது வெறும் உடற்கவச்சுதான்னு நான் நினைக்கிறேன். ஏய், நீ காதலை கொச்சப்படுத்துற. சரி, அப்படின்னே வைங்க. உண்மையான காதல்னா என்ன? நீங்க தான் சொல்லுங்களேன். அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு. ஆ, இந்த சுத்தி வளைக்கிறதெல்லாம் வேண்டாம். ஒரே வரியில சொல்லுங்க. அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லடா, உணரணும். உதாரணத்துக்கு இப்ப நான் உன் மேல அன்பா இல்லையா, அது போல. பேசாம போங்க. ஏதோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்றதால அப்படி பேசுறீங்க. இனிமே எப்படி இருந்தாலும் நாம தானே ஒன்னா வாழ்ந்தாகணும். இது காதலா? இல்லையே, எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிறது தானே. சரிதான். ஆனா காதல்னு ஒண்ணு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருந்தாதான் அந்த பந்தமும் நிலைக்கும், தெரியுமா? ம், நீங்க படிச்சதெல்லாம் போட்டு குழப்பாம என்னைக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியுதோ அன்னைக்கு சொல்லுங்க. இல்ல, எப்ப நான் உண்மையான காதல உணர்றேனோ அப்ப சொல்றேன். இப்ப எழுந்து கிளம்புங்க. நான் மார்க்கெட்டுக்கு போகணும். மளிகை சாமான் வாங்க என்று எழுந்து கொண்டாள். ஏங்கா, நளினி அக்கா, வாக்கா. இந்த பாரு, பிஞ்சி கத்திரிக்கா இன்னைக்குதான் ஃப்ரெஷ்ஷா வந்து இறங்கிச்சு. அத பார்த்ததும் உன் ஞாபகம் தான் வந்தது. வரும்போதெல்லாம் அண்ணனுக்கு பிடிக்கும்னு கத்திரிக்காய் வாங்குவேன் இல்ல? வா வா, 1 கிலோ வாங்கி போடு. மணக்க மணக்க குழம்ப வச்சு அண்ணனுக்கு கொடு என்று கத்திரிக்காய் எடுத்து தராசில் போட்டாள் வள்ளி. இல்ல வள்ளி, நான் காய்கறி வாங்க வரல. அட, என்னக்கா, ஏதோ வேலையா இம்மதுரம் வந்துட்ட. அப்புறம் என்ன, வாங்கி பேசாம கூடையில போடுவியா? இப்போ வீட்டுக்கு தானே போற. உன் கையால போனி பண்ணா வியாபாரம் நல்லா நடக்கணும்னு சொன்னா என்று கத்திரிக்காய் எடுத்து அவள் பையில் போட்டாள். சரி, நீ விட மாட்ட என்று சிரித்து கொண்டே பரிசில் இருந்து 500 ரூபாயை எடுத்து அவளிடம் நீட்டினாள். என்னக்கா, நீதான் முதல் போனின்னு சொல்றேன்ல, அப்புறம் 500 ரூபாய கொண்டாந்து நீட்டுறிய? அப்படியா? என்கிட்ட சில்லறை இல்ல வள்ளி, என்கிட்ட ஜிபேயும் இல்ல. சரி, அப்புறமா வாங்கிக்கிறியா? அக்கா, போனின்னு பாக்குறேன். இல்ல கொண்டு பொண்ணு கொடுத்துடுவேன். சரி இரு, எங்கேயாவது சில்லறை மாத்திட்டு வரேன் என்று அவள் திரும்ப. அக்கா அக்கா இரு, அது நமக்கு தெரிஞ்ச ஆளுதான் வராரு, அவர்கிட்ட மாத்திக்கலாம் என்று சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த மனிதனை பார்த்து கூறினாள் வள்ளி. அவள் பார்த்த திசையை திரும்பி பார்த்த நளினிக்கு கண்கள் விரிந்தது. இதயம் ஒரு நிமிடம் டக்கென நின்று விட்டது போலாக அவள் கை கால்கள் தளர்ந்து போய் நிற்க முடியாமல் சட்டென அந்த தள்ளுவண்டியை பிடித்து கொண்டாள். அக்கா, என்னக்கா திடீர்னு முகமெல்லாம் வேத்துடுச்சு? ஒன்றும் இல்லை வள்ளி, அந்த ஆளு உனக்கு தெரியுமா? ரொம்ப ஒன்றும் தெரியாது. 2 நாளா மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கிட்ட தான் காய்கறி வாங்குறாரு. அதுல பழக்கம். அவரை உனக்கு தெரியாதா என்ன என்றவள் கேட்டதும் நளினிக்கு தூக்கி வாரி போட்டது. அது என்று அவள் தடுமாற. அட, தெரியாதா? அந்த ஆளு உங்க வீட்டு எதிர்த்தாப்புல தான் புதுசா குடி வந்திருக்காரு. நேத்து தான் பேசும்போது சொன்னாரு, பாண்டியன் தெருவுல அசோக்கையா வீட்டுல குடி வந்தன்னு. அது உங்க வீட்டு எதிர்க்க தானே, உனக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சேன். இருக்கா, அவர்கிட்ட சில்லறை கேட்டு பார்க்கலாம். இல்ல வள்ளி, வேண்டாம். நீ இந்த பணத்தை வச்சுக்க. நான் நாளைக்கு காய்கறி வாங்க வரும்போது மீதி பணத்தை வாங்கிக்கிறேன் என்று கூடை எடுத்துக்கொண்டு கடகடவென சென்று விட்டாள். சற்று தூரம் வரை திரும்பி பார்க்காமல் ஓட்டமும் நடையுமாக அந்த தெருவின் முனைவரை சென்றவள் பிறகு ஓரமாக நின்று திரும்பி பார்த்தாள். அந்த மனிதன் வள்ளியின் கடையில் இல்லை. பார்வையை அங்கும் இங்கும் அலைய விட்டாள். அவன் எங்கும் தென்படவில்லை. அமைதியாக திரும்பி கடகடவென வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள்.
பூட்டை திறந்து உள்ளே சென்ற நளினி கதவை தாழ்பால் போட்டுவிட்டு உள்ளே சென்று ஃபேன் சுவிட்சை ஆன் செய்துவிட்டு சோஃபாவில் தொப்பென அமர்ந்தாள். வேர்வையால் அவள் உடல் தொப்பலாக நனைந்திருக்க அந்த ஃபேன் காற்று பட்டு மேனி சில்லிட்டு போனது. இருந்தாலும் அவள் உள்ளம் அடுப்பில் இருக்கும் முளையை போல் கொதித்து கொண்டிருந்தது. இந்த சண்டால எதுக்கு இங்க வந்தான்? யார் முகத்துல வாழ்நாள் பூரா படக்கூடாது, எவனோட நினைப்பு இனி இந்த ஜென்மத்துக்கும் வரவே கூடாதுன்னு இருந்தோமோ, அந்த பாவி இன்னைக்கு நம்ம வீட்டு எதிர்க்கவே வந்திருக்கானே. ஒருவேளை அவன் இங்கதான் வந்திருக்கானா, இல்ல வள்ளி ஏதாவது உளறாளா என்று மெல்லமாக எழுந்து சென்று ஜன்னலை மெதுவாக திறந்து எதிர் வீட்டை உற்று பார்த்து கொண்டு நின்றாள். இல்ல, அங்க யாரும் இல்ல. அந்த அசோகன் ஐயா ஒரு சந்தேக பிரிவிழி. இந்த மாதிரி பொறுக்கிக்கெல்லாம் வீடு தரமாட்டாரு. வள்ளி ஏதோ உளறி இருக்கா. இருந்தாலும் அந்த பாவி இந்த ஊருக்கு எதுக்கு வந்தான்? ஒருவேளை நம்மளை தேடித்தான் வந்திருப்பானோ? கடவுளே, அப்படி இருந்தா என்ன செய்யறது? இந்த பாவி நம்ம கிட்ட திரும்பவும் வம்பு பண்ணுவானா? அவன் சபதம் போட்டது போல என்னை வாழ விட மாட்டானா? கடவுளே, நான் எந்த ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைச்சிருக்கு. ஒரு பொக்கிஷம் போல என் புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு. அதுக்கு இந்த பாவி உழவச்சிடுவானோ? இல்ல இல்ல, அம்மா மாரியாத்தா, என்னை காப்பாத்து. நான் தெரியாம செஞ்ச தப்புக்கு எப்போவோ தண்டனை அனுபவிச்சிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கேன். இனியும் என்னால தாங்க முடியாது என்றவள் பதறிக்கொண்டே ஜன்னல் கதவை சாத்த எதிர் வீட்டு கேட்டு யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு ஜன்னலை மீண்டும் திறந்து பார்த்தாள். அவள் கண்கள் குத்திட்டு நின்றன. ஆமா, அந்த சதிகாரன் தானே. வள்ளி சொன்னது போல அந்த பாவி இங்கதான் குடி வந்திருக்கான். அந்த அயோக்கியம் கோபி இங்க எதுக்கு வந்தான் என்று ஜன்னலை மூடிவிட்டு சப்த நாடியும் அடங்க சோஃபாவில் சென்று மீண்டும் தொப்பன் அமர்ந்தாள். பின்னால் சாய்ந்து கொண்டு மேலே விரென சுற்றி கொண்டிருந்த ஃபேனை அவள் உற்று பார்க்க அவள் நினைவுகளும் பின்னோக்கி அந்த பயங்கரமான காட்சிக்குள் சென்றது. காலேஜ் பேக்கை மாட்டிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டிருந்த நளினியின் கண்கள் கோவை பழம் போல் சிவந்து காணப்பட்டது. அவள் முகம் சோர்ந்து இருக்க மனதில் தளர்ச்சி, கோபம், இயலாமை அனைத்தும் சேர்ந்து அவளை களைப்பாக்கி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் அருகில் விரென வந்த ஒரு பைக் பட்டன பிரேக் அடித்து நிறுத்தப்பட்டது. அதன் மீது ஒரு இளைஞன் அமர்ந்து கொண்டு நளினியை பார்த்து புன்னகை செய்து கொண்டு இறங்கினான். அவனை பார்த்து முகத்தை கோபமாக திருப்பிக் கொண்டாள் நளினி. ஹே, என்ன டார்லிங், என் மேல கோமா என்று அவள் அருகில் சென்று நின்ற அந்த இளைஞன் மேலே படாமல் இருக்க டக்குன்னு நகர்ந்து கொண்டாள். ஏய், என்ன என்னவோ புதுசா என்ன பாக்குற மாதிரி ரொம்ப தான் சீன் போடுற. ஒரு வாரம் உன்னை பார்க்காம இருந்ததுக்கா இந்த கோபம்? ஆமா, எங்க வீட்டுக்கு வந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டு போனியாமே. நான் தான் உன்னை அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அவள் கைகளை பற்றினான். வெடுக்கென அவன் கைகளை தட்டிவிட்டு நளினி, இத பாரு கோபி, நான் ஒன்னும் உங்க வீட்டுல உட்காந்து விருந்து சாப்பிட வரல. ஒரு வாரமா உன்னை பார்க்க முடியாம எப்படி திண்டாட்டிட்டேன் தெரியுமா? ஏன், என்ன இப்ப என்ன கூலா கேக்குற? நம்ம பழக்கம் காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் எங்க அப்பா காதுக்கும் அது போகத்தான் போகுது. அதுக்குள்ள நீயா வந்து எங்க அப்பா கிட்ட பேசு, இல்ல எங்க அப்பா என்னை வேற யாருக்காவது கட்டி கொடுத்துடுவாரு. இப்பவே எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. காலேஜும் இன்னும் ஒரு மாசத்துல முடிஞ்சிடும். இனியும் வெயிட் பண்றது சரியில்லை கோபி. அதை சொல்லத்தான் நான் உன்னை தேடிக்கிட்டு வந்தேன். ஓ, அதுவா என்று சர்வசாதாரணமாக கூறிக்கொண்டு வண்டியில் சென்று ஏறினான். சரி வா, அப்படி பீச்சுக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியா இருப்போம். நீயும் ரொம்ப டென்ஷனா இருக்கல்ல. ஏய், என்ன கோபி விளையாடுறியா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். நீ என்னோ பீச்சுக்கு வா ஜாலியா பேசலான்னு கூப்பிடுற என்று அவனை முறைத்தாள். இந்த ஆள் இல்லாத பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கு ஜாலியா பீச்சுக்காவது போலாம் இல்ல என்று கலகலவென சிரித்தான். ஏய் கோபி, ஓகே ஓகே என்று வண்டியில் இருந்து இறங்கியவன், இதோ பாரு, நான் உன்கிட்ட பழகினதே ஜாலியா இருக்கதான். நீ தான் என்னவோ கல்யாணம் அது இதுன்னு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிற. ஏய், என்ன சொல்ற என்று கண்களில் அனல் பறக்க அவனை பார்த்தாள் நளினி. ஆ, கூல் பேபி கூல். இந்த பாரு, நான் ஒரு ஜாலி டைப். எல்லா பொண்ணுங்க கிட்டேயும் ஜாலியா பழகுவேன். எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல மடக்கிடுவேன். இதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வயிறு எறிவானுங்க. அப்ப எனக்கு ஜாலியா இருக்கும். அப்பதான் நீ ஃபர்ஸ்ட் இயர் வந்து சேர்ந்த. உன் அழகை பார்த்துட்டு
எல்லாரும் உன்னை மடக்க ட்ரை பண்ணானுங்க. ஆனா நீ யாரையும் திரும்பி கூட பார்க்கல. அப்பதான் எல்லாரும் என்கிட்ட வந்து என்னை உசுப்பேத்தி விட்டுட்டானுங்க. எல்லா பொண்ணையும் மடக்கிடுவேன்னு சொல்றியே, இந்த நளினிய மடக்கி உன் வழியில விழவிட பாப்போன்னு சவால் விட்டானுங்க. சாதாரணமா சொன்னாலே நான் விட மாட்டேன். இதுல சவால்னதும் எனக்கு எப்படி இருக்கும்? அதுதான் உன்னை எப்படியாவது மடக்கி கரெக்ட் பண்றேன்னு அவங்க கிட்ட சவால் விட்டேன். என்ன, எல்லாரையும் கொஞ்ச நாள்ல மடக்கிடுவேன். உன்னை மட்டும் மடக்க 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்காகவே உன்னை விட சீனியரான நானு பிஜில வர சேர வேண்டியதா போயிடுச்சு என்று சிரித்தான். நளினியின் முகம் சிவந்தது. அட பாவி, என்னை எப்படிலாம் ஆசை வார்த்தை பேசி ஏமாத்துனடா. எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு மோசம் செஞ்சிட்டியே. எந்த சலனமும் இல்லாம நான் உண்டு என் படிப்பு உண்டுன்னு நிம்மதியா இருந்தேனேடா. இன்னைக்கு உன்னையே நினைச்சு பைத்தியக்காரி போல அழிய வச்சிட்டியேடா. என்னை இப்படி கலங்க வச்ச நீ. ஏய் ஏய், போதும் நிறுத்து. அப்படியே கண்ணகி போல சாபெல்லாம் விடாத. உன் சாபெல்லாம் என்னை ஒன்றும் செய்யாது. ஏன்னா உனக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி சாபம் கொடுத்தாளுங்க. இதோ பாரு, நான் சொன்னது போல என் சவால்ல ஜெயிச்சிட்டேன் தான். ஆனாலும் எத்தனையோ பொண்ணுங்க கிட்ட பழகிருந்தாலும் என்னவோ தெரியல, உன்னை மட்டும் என்னால் மிஸ் பண்ண முடியல. அதுக்காக கல்யாணம் பண்ணி கூடயே வச்சுக்கிட்டு அவஸ்தெல்லாம் பட முடியாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணுவோம். என்ன சொல்ற? அதுக்கு வழி நான் சொல்றேன். இப்படி பண்ணா நீயும் சந்தோஷமா இருக்கலாம், நானும் ஜாலியா இருப்பேன் என்று கோபி அவளிடம் வந்து மெதுவாக கூற அவனை ஒன்றும் புரியாமல் பார்த்தாள் நளினி. என்ன அப்படி பாக்குற? இதோ பாரு, உங்க அப்பா அம்மா ஆசை போல நல்ல பொண்ணா நீ உங்க வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. நானே கூட வந்து அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்றேன். இது சும்மா உங்க வீட்டுக்காகத்தான். அவன் கூட ஜாம் ஜாம்னு குடும்பம் நடத்து. நல்ல குடும்ப தலைவியா பேரை வாங்கிக்க. இது ஊருக்காகத்தான். ஆனா உனக்காக ஒரு வாழ்க்கைய என் கூட அமைச்சிக்க. என்ன புரியலையா? யாருக்கும் தெரியாம நாம் அடிக்கடி எங்கேயாவது சந்திச்சு ஜாலியா இருப்போம். லைசன்ஸ் மட்டும் அவன் பேர்ல இருக்கட்டும், வண்டியை நான் ஓட்டுறேன் என்று கூறிவிட்டு அவன் சிரிக்க, டக்கென காலில் இருந்த செருப்பை கழட்டி அவனை பலார் பலார் என்று 2 கன்னத்திலும் அடித்துவிட்டு அவன் முகத்தில் காரி துப்பினாள் நளினி. ஏய் பொம்பளை பொறுக்கி, என்னை என்னென்ன நினைச்சிட்டு இருக்கிற? வர்ற கோபத்துக்கு உன்னை கொலையே பண்ணிடுவேன். ஆனா நான் பண்ண தப்புக்கு எங்க அப்பா அம்மா மானம் போயிடக்கூடாதுன்னு பாக்குறேன். இனிமே இந்த ஜென்மத்துக்கும் என் முகத்துல கூட முழிக்காதடா என்று அவன் அவளுக்காக வாங்கி கொடுத்திருந்த முத்து மாலையை கழுத்தில் இருந்து கழட்டி அவன் முகத்தில் விட்டிருந்து விட்டு கடகடவென அங்கிருந்து சென்றாள். ஏய் பத்தினி தெய்வமே, இங்க பாருடி, என்ன ரோட்ல வச்சு இப்படி அவமானப்படுத்திட்டேல. பாருடி பாரு, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். இது சவால்டி என்று சபதம் போட்டுவிட்டு விரென வண்டியில் ஏறி பறந்தான். அன்றோடு அவன் நினைவுகளுடன் சேர்த்து அவனையும் தலைமொழிய நளினி புது பிறவி எடுக்க சிறிது காலத்தில் தனது தாய் தந்தை பார்த்து வைத்த கோகுலை மணந்து புது வாழ்வை தொடங்கினாள். கோகுல் திருக்கோவிலூரில் இபி ஆபீஸில் கிளர்க்காக பணியில் இருந்தான். நல்ல அழகு, திறமை, படிப்பு, அன்பு அனைத்தும் ஒரு சேர அமைந்திருந்த கோகுலின் மீது மிகவுமே அன்போடும் பாசத்தோடும் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தாள் நளினி. கோகுலும் நளினியை தன் மனதில் ராணியாகவே போற்றி வந்தான். கதவை தட்டும் சத்தம் கேட்டு டக்கன பழைய நினைவுகளில் இருந்து வெளிவந்த நளினி மெதுவாக சென்று கதவை திறந்தாள். ஏய் நளினி, என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருந்த? ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருக்க, தூங்கிட்டியா என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தான் கோகுல். ஒன்றும் இல்லைங்க, காலையில களத்தெருவுக்கு போயிருந்தேன். வரும்போது கொஞ்சம் தலைவலியா இருக்கேன்னு படுத்தேன். அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு. அப்படியா? ஏன் உடம்பெல்லாம் வைத்திருக்கு? ஃபேன் கூட ஓடிட்டு தானே இருக்கு. என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? சொல்லு, டாக்டர் கிட்ட போலாம். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க இருங்க, காஃபி கொண்டு வரேன் என்று கடகடவென உள்ளே சென்றாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு உடைகளை மாற்ற உள்ளே சென்றான் கோகுல். மறுநாள் காலை 5 மணிக்கு அலாரம் கிரென அடிக்க கோகுல் கண்களை கசக்கி கொண்டு அதை ஆஃப் செய்ய திரும்பினான். நளினி எழுந்து அமைதியாக அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து, என்னம்மா நீ முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? எப்பவும் அலாரம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எழுந்துப்ப. இன்னைக்கு என்ன சீக்கிரமாவே எழுந்துட்டு இருக்கிற? ஆமா, வாச தெளிக்க போல என்று கேட்டுக்கொண்டு எழுந்து அமர்ந்தான். இல்லைங்க,
நான் அப்புறமா வாசல் தெளிச்சுக்கிறேன் என்று கடகடவன எழுந்து வெளியே சென்றாள். என்னாச்சு இவளுக்கு? காலையில எழுந்து வழியா வாசல் தெளிக்கணும்னு ஓடுவா. இப்ப என்னவோ அப்புறம் தெளிச்சுக்கிறேன்னு சொல்றா. சரி, எதனா செய்யட்டும் என்று எழுந்து பாத்ரூம் சென்றான். சற்று நேரத்தில் முகத்தை அலம்பிக் கொண்டு வெளியே வந்த கோகுல் சோஃபாவில் அமர்ந்து பேப்பரை எடுத்து விரித்து கொண்டே, நளினி, காஃபி போட்டாச்சா என்று குரல் கொடுக்க நளினி பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள். என்னம்மா நளினி, காஃபி ரெடியா? சீக்கிரம், நான் ஆபீஸுக்கு கிளம்பணும் என்று பேப்பரை திருப்பினான். நளினி மெதுவாக வெளியே வந்து, என்னங்க, வெளியில கேட்ல இருக்கிற பையில இருந்து பால் பாக்கெட் கொண்டு வாங்க என்றாள். என்னது, இன்னுமா வெளியில இருந்து பால் எடுக்கல? ஏன் என்று அவளை உற்று பார்த்தான். எடுக்கல, இப்ப என்ன, எல்லாத்துக்கும் எதனா கேட்பீங்களா? போய் எடுத்துட்டு வாங்க என்று கடகடவென உள்ளே சென்றாள். என்ன ஆச்சு இவளுக்கு? நேத்துல இருந்து ஒரு மார்க்கமாவே தான் இருக்காளே என்று முனறிக்கொண்டே வாசலுக்கு சென்றான். 2 நாட்கள் சென்றது. இந்த 2 நாட்களும் நளினியின் போக்கில் நிறைய மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருந்தான் கோகுல். இருந்தும் அவளாக எதுவும் கூறாமல் தானாக எதுவும் கேட்கக்கூடாது என்பதற்காக அமைதியாக இருந்தான். அன்று கோகுல் பணிக்கு கிளம்பி வெளியே சென்று வண்டியை எடுக்க அப்பொழுதுதான் அவனது பையை காணாமல் உள்ளே எட்டி பார்த்து, நளினி, நளினி, என் ஆபீஸ் பேக மறந்துட்டமா, கொஞ்சம் எடுத்துட்டு வா என்று குரல் கொடுத்தான். நீங்களே வந்து எடுத்துக்கோங்க என்று நளினி உள்ளிருந்து குரல் கொடுக்க, நளினி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டமா, பிளீஸ் கொண்டு வா, டைம் ஆகுது. நளினி மெதுவாக தயங்கிக் கொண்டே எதிர்வீட்டு மாடியை பார்த்து கொண்டு பேகை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் கையில் இருந்த பேகை வாங்கிய கோகுல், என்னாச்சு உனக்கு? எப்போ நான் ஆபீஸ் கிளம்புனா வாசல் வரைக்கும் வந்து நின்று கையை காட்டுவ, 2 நாளா வெளியிலேயே வரமாட்டேன்ற, இன்னைக்கும் வாசல் தெளிக்காம இருக்க, என்னதாமா ஆச்சு? உடம்புக்கு முடியலன்னு கேட்டாலும் ஒன்னும் இல்லைன்னு சொல்ற, அப்புறம் ஏன் இப்படி பண்ற என்று அவளை உற்று பார்த்தான். அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க, நாம இந்த வீட்டை காலி பண்ணிடுவோங்க என்று பதட்டமாக கூறினாள். என்னது, வீட்டை காலி பண்ணணுமா? எதுக்கு? அதெல்லாம் கேட்காதீங்க, நம்ம காலி பண்ணிடுவோம், அவ்வளவுதான். சீக்கிரமா வீட்டை பாருங்க, இப்ப நீங்க கிளம்புங்க என்று மீண்டும் எதிர் வீட்டை பார்த்துவிட்டு கடகடவன உள்ளே சென்று கதவை பட்டன சாத்தி கொண்டாள். என்னதான் ஆச்சு இவளுக்கு என்று யோசித்துக் கொண்டே வண்டியை ஒட்டி கொண்டு புறப்பட்டான் கோகுல். அன்று மாலை கேட்டை யாரோ திறக்கும் சத்தம் கேட்டு மெல்லமாக ஜன்னலில் எட்டி பார்த்த நளினி வாசலில் வண்டியில் கோகுல் அமர்ந்திருக்க அவனிடம் கோபி ஏதோ கையை காட்டி பேசி கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்து போனாள். ஐயோ, அந்த பாவிதா இவர்கிட்ட என்ன பேசுறான்? ஒருவேளை என்னை பத்தி தான் சொல்றானா இருக்கும். போச்சு, இதோட அவர் என்னை வெறுத்துட போறாரு, என்னை விட்டு விலகி போயிட போறாரு. என் அற்புதமான வாழ்க்கை, என் வாழ்க்கை, கடவுளே என்று கண்கள் கலங்க பூஜை அறைக்கு சென்று தடால் என கீழே விழுந்தாள். சற்று நேரத்தில் அவள் முகத்தில் சில்லென தண்ணீர் பட மெதுவாக கண்களை திறந்த நளினி கோகுலின் பதட்டமான முகத்தை பார்த்து அலறி கொண்டு எழுந்தமர்ந்தாள். ஏய், என்ன நளினி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஆமா, சாமி ரூம்ல மயங்கி விழுந்திருந்தியே, நான் சத்தம் கேட்டு பதறிக்கிட்டு வந்தேன். என்னம்மா, என்ன ஆச்சு என்று அவள் கைகளை பற்றி கொண்டான். ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்ல. என்னம்மா, ஏன் 2 நாளா ஒரு மாதிரி இருக்கிற? நார்மலாவே இல்லையே. அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க. ஆமா, வாசல்ல நீங்க யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? ஓ, அதுவா, அவர் எதிர் வீட்டுக்கு புதுசா வந்திருக்காராம். அவர் எதுவோ பேசணும்னு என்கிட்ட வந்தாரு. அவர் பேரு சொல்றதுக்குள்ள உள்ள சத்தம் கேட்டு நான் ஓடி வந்துட்டேன். சரி, அது இருக்கட்டும், இங்க பாரு என்று கையில் இருந்த ஒரு சிறிய பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு அழகான முத்து மாலையை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதை பார்த்து அதிர்ந்த நளினி அதை விரிக்க பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா அப்படி பார்க்கற? இந்தா என்று அவளிடம் மீண்டும் நீட்டினான். அதை வாங்கி தூக்கி எறிந்த நளினி, எனக்கு தெரியும் இது யார் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்கன்னு. அந்த கோபி தாண்டி கொடுத்தான், அந்த பாவி தானே கொடுத்தான். என்னங்க, என்னை மன்னிச்சிடுங்க. நான் சின்ன வயசுல எப்போ தெரியாதனமா அவனை என் மனசுல நினைச்சது உண்மைதான். ஆனா அவன் பண்ணது துரோகம்னு எனக்கு தெரிஞ்சதும் அன்னைக்கு அவனை என் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன். என்னைக்கு நீங்க என் வாழ்க்கையில வந்தீங்களோ அன்னிலிருந்து என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க. இனி எப்போ நீங்க தான் இருப்பீங்க. அந்த பாவி எதனா என்னை பத்தி தப்பா சொல்லியிருந்தா அதை நம்பாதீங்க. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்க மனைவியா தான் இருப்பேன்.
என்னை வெறுத்துடாதீங்க என்று அவன் காலில் தடால் என விழுந்து கதறினாள். ஒன்றும் புரியாமல் அவளை வாரி எடுத்து அமர வைத்த கோகுல் கடகடவென ஃப்ரிட்ஜில் இருந்து அவளுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். நளினி, இதை முதல்ல குடி என்று அவளை ஆசுவாசப்படுத்தி விட்டு, இதோ பாரு, இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்த முத்து மாலை. நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, அதுக்காக வாங்கி வந்தேன். இதை பார்த்து நீ ஏன் இப்படி பயப்படுற? இதை யாரும் என்கிட்ட கொடுக்கலம்மா என்றான். அவனை அதிர்ந்து பார்த்தாள் நளினி. சரி, அது போகட்டும். இப்பயாவது சொல்லு, யார் அந்த கோபி? ஏன் நீ 2 நாளா இப்படி இருக்கிற? எதுக்கு எதிர்விட்ட ஆளை பார்த்து இப்படி பயப்படுற என்று அவள் தோள்களை பிடித்து கொண்டான். நளினி அழுது கொண்டே நடந்ததை கூற, அட, இவ்வளவுதானா? இதுக்காகவா நீ இப்படி பயந்த? இதை என்கிட்ட அன்னைக்கே சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த பிரச்சனையே சரியாகி இருக்கும். இல்லைங்க, நான் ஒருத்தரை காதலிச்சென்றத எப்படி உங்ககிட்ட? ஏய், என்னம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா காதலிச்ச? கல்யாணம் ஆகாத முன்னாடி காதலிச்ச. அதுவும் அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சு விலகிட்டு இருக்கிற. இதோ பாரு, இதெல்லாம் எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான். சரி, அது போகட்டும். இப்போ உன் மனசுல தான் அவன் இல்ல? இல்லைங்க, சத்தியமா இல்ல. சரி, அப்ப ஏன் இப்படி பயப்படுற? இல்லைங்க, அவ உங்ககிட்ட சொல்லி நம்ம வாழ்க்கைக்கு. அட பைத்தியமே, கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு என் அருமையான பொண்டாட்டிய நான் வெறுத்து ஒதுக்கிடுவேனா? சரிதான், நான் என்ன முட்டாளா? அப்படி நான் நடந்துகிட்டா இத்தனை நாள் நாம சேர்ந்து நடத்தின குடும்பத்துக்கு அர்த்தமே இல்லம்மா. சரி, இனிமேலும் அவனை பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேல தப்பில்லாத போது நம்ம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த பாரு, இனிமேலும் நீ கலங்காத. இவனுக்கு பயந்துக்கிட்டு நாம எங்கேயும் ஓட வேண்டியதும் இல்லை. இனி நான் பார்த்துக்கிறேன் என்று அவள் கண்களை துடைத்தான். அவன் தோள்களை ஆதரவாக சாய்ந்த நளினி, என்னங்க, அன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட நான் உண்மையான காதல்னா என்னன்னு ஒரு வாட்டி கேட்டேன் இல்ல? ஆமா, அது உணரக்கூடிய விஷயம்னு நீங்க சொன்னீங்க இல்ல? ஆமா, அது என்னன்றது இப்பதாங்க நான் உணர்றேன் என்று அவனை அணைத்து கொண்டாள். சிரித்து கொண்டே அவள் முதுகில் அவன் தட்டி கொடுக்க, வாசல் கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டு சென்று கதவை திறந்தான் கோகுல். எதிர்விட்டு இளைஞன் நின்று கொண்டிருக்க அவனை பார்த்ததும் கோகுலின் முகத்தில் ஆச்சரியம், கோபம் அனைத்தும் தோன்ற, என்ன என்பது போல் அவனை உற்று பார்த்தான். சார், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நீங்க சத்தம் கேட்டு உள்ள ஓடிட்டீங்க. எனக்கும் அப்ப முக்கியமான கால் வந்ததால போன்ல பேசிட்டு இருந்துட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்ப? ஒன்னும் இல்லை சார், நான் உங்ககிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்க தான் வந்தேன். அதுக்கு என்ன இப்ப அவசியம்? சார், என்னை இங்கே தான் இபி ஆஃபீஸுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. அடுத்த திங்கக்கிழமை டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி இங்கே வீடு பார்த்து குடி வந்தேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் அசோகன் சார் நீங்களும் ஈப்பில் தான் வேலை பார்க்குறதா சொன்னார். அதுதான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கலான்னு வந்தேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, ஏய் கோபி, எதுக்கு போய் சொல்ற? உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ ஒன்றும் வேலைக்காக வரல, என்னை பழி தீர்க்க வந்திருக்க. அதுதானே? நீ என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் எல்லா விஷயத்தையும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன் என்று கத்தினாள் நளினி. சிஸ்டர், என்ன சொல்றீங்க என்று அந்த இளைஞன் அலற, என்னது சிஸ்டரா என்று நளினியும் கோகுலும் ஒருவரை ஒருவர் அதிர்ந்து பார்த்து கொண்டனர். சார், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் இவங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. சிஸ்டர், நீங்க என்ன கோபின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பேர் கோபி இல்ல, பாபு. கோபி என்னோட அண்ணன். நாங்க ட்வின்ஸு. அவனை தான் ஒருவேளை நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சென்னையா என்றான். ஆமா என்று நளினி அதிர்ந்து கூற, கோபி கூட நீங்க அந்த கல்லூரியின் பெயரை கூறி அங்க படிச்சீங்களா என்றான். ஆமா. அப்பனா சந்தேகமே இல்லை, எங்க அண்ணனால தான் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கணும். இதோட எத்தனையோ பொண்ணுங்க இது போல எங்க அண்ணன் பண்ண தப்புக்காக என்ன திட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா சிஸ்டர், எங்க அண்ணனுக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருந்தது. எங்க அப்பா எவ்வளவோ புத்தி சொல்லி அவன் திருந்துறா போல தெரியாம போகவே அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டாரு. அவன் பல பெண்களை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்திருக்கான். அவனால பல பெண்கள் பாதிக்கப்பட்டு எங்க வீட்டில் வந்து அழுதுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எங்க அப்பாவும் அம்மாவும் ஆறுதல் சொல்லியிருக்காங்க. சில பெண்கள் எங்க அண்ணனை கண்டபடி சாபம் கொடுத்துருக்காங்க.
இப்படிப்பட்ட சாபன்லாம் தான் சேர்ந்து எங்க அண்ணன் உயிரை வாங்கிடுச்சு. என்ன சொல்றீங்க பாபு? ஆமா சார், எங்க அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அங்க இருக்கவே அவங்களுக்கு விருப்பம் இல்லை. நல்ல வேலை, அதுக்குள்ள எனக்கு இபி ஆபீஸ்ல வேலை கிடைச்சு இங்க போஸ்டிங் போட்டுட்டாங்க. அதுக்காக தான் அவசர அவசரமா நான் வீடு பார்த்ததே. நாளைக்கு அவங்கள இங்க கூட்டிட்டு வர போறேன். சிஸ்டர், தயவு செஞ்சு எங்க அண்ணனை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட எந்த பேச்சும் எடுக்காதீங்க. இப்பதான் அவங்க எல்லாம் மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க என்று கூறிவிட்டு அவன் செல்ல, பாவம், இப்படிப்பட்ட ஒரு தம்பிக்கு அப்படி ஒரு அண்ணன் என்று பெருமூச்சு விட்டான் கோகுல். இந்த பையன் வந்து இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டான் என்று நளினி சிரிக்க, சரி விடு, அதுவும் நல்லதுக்கு தான். அதனால தானே நீயும் உண்மையான காதலை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கிட்ட என்று அவளை கட்டி அணைத்தான். ஆமாங்க என்று சிரித்து கொண்டே அவன் தோளில் சாய்ந்தாள் நளினி. இத்துடன் புரிந்து கொண்டேன் காதலை கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.